இந்த பழத்துக்கு பேர் அவக்கோடா வெண்ணெய்ப்பழம் என்னென்னமோ 4-5 பேர் சொல்கிறேன். நேற்று ஊருக்கு போயிருந்தோமா, 1 கிலோ வாங்கலான்னு வாங்கினோம். இல்லைனா நேற்று தான் வாங்கினோம். அதுக்குள்ளே கொலன்னு இருக்குது. பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு. தோல் கையில் பிடிச்சோன்னே வந்துடுச்சு. உள்ளே எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குது. இயற்கையின் அற்புதமாக, இயற்கையின் அழகு இதெல்லாம். போன தடவை ஒரு தடவை வாங்கினோம், கெட்டியாக இருந்தது. நல்லா வாங்கும்போது கெட்டியாக தான் இருந்தது. பஸ்ஸில் வரும்போது எல்லாம் கொலன்னு ஆயிடுச்சுலாம். இன்னைக்கு சூப்பராக போட்டலாம். இப்போட தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, அவக்கோடா பழம் 2 வாங்கிக்கிங்க. ஒரு கத்தி எடுத்துக்கங்க. ஒரு கத்தி, 1/2 லிட்டர் பால் வைக்கிறது ஒரு குண்டா ஒன்று எடுத்துக்கலாம். அவ்வளோ அழகாக வருது. என்னது ஒரு மாதிரியாக இருக்குது. கலரை பார்த்தாவே ஆசை சாப்பிடுது. ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இன்னொரு காய் இது நல்லா தான் இருந்தது. அது ஏன் இந்த காய் இது நல்லா இருக்குது. ஒரு காய் தான் அந்த மாதிரி ஆகி போச்சு. அப்படியே சென்டரும் அதுக்காகவே ஒரு கத்தியில் இப்படி போட்டு அறுத்தாவே இப்படி வந்துடும். இப்படி உள்ளே இப்படி இருக்கும். இது அழுங்காமல் எடுத்தாவே வந்துடும். இதை வந்து இப்படி வலிச்சுட்டு வீடியோ எடுக்கக்குள்ள ஃபோனு கால் கட் ஆகி போச்சு. வெண்ணெய்ப்பழம் எல்லாமே சுரண்டி எடுத்து இதில் போட்டாச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு சர்க்கரை போட்டாச்சு. உள்ள இதையும் அப்படியே கொட்டிடுவோம். எல்லாம் பால் சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறணும். ஃபேன் காற்றுல இருக்கும். எவ்வளோ பால் ஊற்றினாலும் அது கெட்டியாக தான் இருக்கும். இன்னும் தண்ணியும் ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்க வேண்டியதான். அது தண்ணி மாதிரி ஜூஸ் மாதிரியே ஆகாது. இன்னும் 1 லிட்டர் தண்ணி ஊற்றினாலும் அது அப்படி தான் இருக்கும் கெட்டியாக. அதனால தான் அது வெண்ணெய் பழம்னு பேர். எவ்வளோ வச்சாலும் வெண்ணெய் மாதிரி தான் இருக்கும். ஒரு சுற்றி ஆஃப் பண்ணணும். நல்லா கலந்துரும். இப்படி கலக்கணும். இல்லை அது போட்டு சுற்றினா தான் அது கலக்கும். ரெண்டு பழம் வந்துருச்சு. ஜூஸ் 4 டம்ளர் வரும்.